காதல். அத்தியாயம் 14. எறும்பு கூட அப்படி ஊர்ந்திருக்காது. பாம்பு அப்படி நழுவி இருக்காது. புகை கூட அப்படி புகுந்திருக்காது. அடிமேல் அடி வைத்து காஞ்சிபுரத்தான் போய்க் கொண்டிருந்தான். அரண்மனைக்குள் நடமாட்டமே காணோம். வசந்த திருவிழா அனைவரையும் வெளியேற்றிவிட்டது போலும். ஆனால் திடீர் திடீரென்று எவனாவது ஒரு காவல் வீரன் கண்ணில் படுவான். இண்டோ இடுக்கோ பொந்தோ சந்தோ சட்டென்று மறைவான் காஞ்சிபுரத்தான். பளிங்கு சுவரில் அவன் முதுகு உராய்ந்தது. பூச்செடிகள் அவன் முகத்தில் கீறின. எதிர்பாராத தூண்கள் முட்டியை பெயர்த்தன. கவிந்து கொண்டிருந்த அந்தி வேளை சற்று முன்னால் வரை துணையாக இருந்தது. இப்போது அதுவே அவனுக்கு பகை. இருட்டத் தொடங்கியதால் வான வேடிக்கைகள் சீறின. வண்ண விளக்குகள் பிரகாசித்தன. எறும்பு கூட இனி ஒளிய முடியாது. வேகமாக நடந்தான் காஞ்சிபுரத்தான். மாடங்கள், கூடங்கள், முடிவற்ற தாழ்வாரங்கள். அந்த ரகுநாதர் என்பவரின் அறை எது? யாரை கேட்பது? இந்தாப்பா, வா, இப்படி பிடி பிடி. காதில் குரல் விழும் முன்பு கண்கள் பதுங்குமிடம் தேடின. அவன் இருந்த இடம் அரண்மனை பூங்கா. வலது கை பக்கம் ஒரு செயற்கை தடாகம் தெரிந்தது. மத்தியில் நீர் பீச்சி அடிக்கும் அழகிய ஊற்று ஒன்று. சுற்றிலும் அல்லி மலர்கள். படுத்தவாறே ஒரு உருளல். ஓசையின்றி தண்ணீருக்குள் வழிக்கு கொண்டு விட்டான் காஞ்சிபுரத்தான். அப்போதும் கூட பிடி பிடி என்ற சொற்களே கடைசியாக காதில் விழுந்தன. தடாகம் நல்ல ஆழம். தலைக்கு மேல் தண்ணீர் ஓடியது. மூச்சு பிடித்தான். 1, 2 பல வினாடிகள் ஓடின. ஒரு முறை தலையை வெளியே நீட்டலாம், சுவாசம் இழுத்து கொள்ளலாம், மறுபடியும் தலையை உள்ளுக்குள் வாங்கிக் கொள்ளலாம். இவ்வாறு நினைத்து தண்ணீர் மட்டத்துக்கு மேல் முகத்தை உயர்த்தினான் காஞ்சிபுரத்தான். ஹஹஹா என்று தடாகத்தின் கைப்பிடி சுவரில் கையை ஊன்றி தண்ணீரையே சிரித்தபடி குனிந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு உருவம் இடைவிடாமல் நகைத்தது. கருத்த மேனி, ஓயாத தாம்பூலத்தால் சிவந்த உதடுகள், தடித்த அங்கங்கள், கரத்தில் தங்க தோடா. ஏண்டா தம்பி, சமையற்காரனுக்கு ஒரு சின்ன ஒத்தாசை செய்வதை காட்டிலும் சாவதே மேல் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாயா? அச்சோ, சமையற்காரர் தானா இந்த ஆள்? பின்னே பிடி பிடி என்று கூவினாரே. மெல்ல மேலேறி வந்தான் காஞ்சிபுரத்தான். குளிப்பதற்கு இப்போதுதான் நேரம் கிடைத்தது. ரகுநாதர் பார்த்திருந்தால் உனக்கு கடைசி குளியல் நடந்திருக்கும். அவருக்கு அத்தனை பிரியமான குளம் இது, தெரியுமோ? ரகுநாதரா? ஐயா, அவரை? அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இதை பிடி முதலில். அப்போதுதான் கவனித்தான் காஞ்சிபுரத்தான். ஒரு பிரம்மாண்டமான அண்டாவில் குழம்பு கொதித்து கொண்டிருந்தது. மணக்க மணக்க. யானைக்காரன் மண்டபம் தெரியுமா? அங்கே எடுத்து போக வேண்டும். பிடி ஒரு கை. காஞ்சிபுரத்தானுக்கு சிரிப்பு வந்தது. இந்த பிடியைத்தான் இவர் சொன்னாரா? அண்டாவில் ஒரு காதை அவன் பிடித்து கொள்ள மற்றதை சமையற்காரர் பிடித்தார். தொலைவில் தெரிந்த மண்டபத்தை நோக்கி நடை விரைந்தது. விருந்தா ஐயா? ஆமாம், ஏழைகளுக்கு கஞ்சி ஊற்றுகிற நாள் இது. சாதம், கறி, மோர் எல்லாம் போய்விட்டது. குழம்புதான் சற்று நேரமாகிவிட்டது. கூட்டம் அலை மோதிற்று யானைக்காரன் மண்டபத்துக்கு வெளியே. உள்ளே சமையற்காரரின் 2 உதவியாளர்கள் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார்கள். இப்படி இப்படி திருப்பு. சமையற்காரர் ஒரு திசையில் இழுத்தார். காஞ்சிபுரத்தான் எதிர் திசைக்கு இழுத்தான். அந்த பக்கம் சாக்கடை தம்பி, அங்கே ஏன் கொண்டு போகிறாய் என்று கத்தினார் சமையல்காரர். அவர் சொல்லி வாய் மூடவில்லை. டமால் என்று அவ்வளவையும் கவிழ்த்தான் காஞ்சிபுரத்தான். பருப்பும் காய்கறிகளும் நிரம்பியிருந்த குழம்பு சாக்கடையிலே சங்கமமாயிற்று. அடப்படுபாவி, வேண்டுமென்றே ஏனடா இப்படி செய்தாய்? வீறிட்ட சமையற்காரரின் வாய் அடைத்து போயிற்று. கொட்டிய குழம்பிலிருந்து எதையோ பொறுக்கி அவர் கண் முன்னால் நீட்டினான் காஞ்சிபுரத்தான். ஆ, பாம்பு, நல்ல பாம்பு. தெரித்து விழுந்தன அங்கிருந்தோரின் விழிகள். ஆமாம், நல்ல பாம்பே தான். கொதிக்கும் குழம்பில் தவறி விழுந்திருக்கிறது. தடாக கரையில் அண்டாவை பிடிக்க சொன்னீர்களே, அப்போதே கவனித்தேன் என்றான் காஞ்சிபுரத்தான். விழுந்தார் அவன் காலில் அந்த வயோதிக சமையற்காரர். கட்டி கொண்டு கண்ணீர் உகுத்தார். தம்பி, என் தலையை காத்தது முக்கியமல்ல, எத்தனை ஏழைகளின் உயிரை நீ காப்பாற்றி விட்டாய். உனக்கு நான் எப்படி தம்பி கைமாறு செய்வேன்? தயங்காமல் பதில் வந்தது. ரகுநாதரின் இருப்பிடத்தை காட்டுவதன் மூலம். வேண்டாம் தம்பி, அவனிடம் என்ன உனக்கு வேலை? அவன் ஒரு ஓநாய். அதன் பற்களை பிடுங்கத்தான் நான் வந்திருக்கிறேன். அவன் தந்திரக்காரன், சூழ்ச்சி நிறைந்தவன். பதுங்கி பதுங்கி ஏதாவது செய்து கொண்டே இருப்பான். இப்போது கூட சில தினங்களாக அவன் தன் மாளிகையை விட்டு வெளிப்படுவதில்லை. சாப்பாடு எடுத்து செல்லும் ஆளை கூட உள்ளே அனுமதிப்பதில்லை. வசந்த திருவிழாவுக்கு மன்னருடனும் மகளுடனும் முதலில் சென்றிருக்க வேண்டாமா?
ஆனால் செல்லவில்லை. ஐயா, நீங்கள் வழியை சொல்லுங்கள். நேரே போய் வலது தாழ்வாரத்தில் திரும்பு. மூன்றாவது கதவின் அருகே சிவப்பு உடை அணிந்த காவலால் இருப்பான். கதவில் சிவப்பு ரத்தினக்கல் பதிந்திருக்கும். அரைவாசலில் சிவப்பு கண்ணாடி போட்ட விளக்கு ஏற்றியிருக்கும். சிவப்பு தான் அவனுக்கு பிடித்த நிறம். நல்லது. வேறு நிறத்தில் ஏதேனும் பொருட்கள் இருந்தால் அவன் இரத்தத்தாலேயே பூசி அவற்றையும் சிவப்பாக்கி விடுகிறேன். காஞ்சிபுரத்தான் திரும்பி நடந்தான். குறிப்பிட்ட இடம் வந்தது. குறிப்பிட்ட சிவப்பு உடை காவலாலும் கண்ணில் பட்டான். டக் டக் விரலை சொடுக்கினான் காஞ்சிபுரத்தான். ஆனால் இருட்டிலிருந்து வெளிப்படவில்லை. யாரது? கேட்டுக்கொண்டே வந்தான் காவலால். அது போதாதா காஞ்சிபுரத்தானுக்கு? மறு வினாடி மூச்சு பேச்சில்லாமல் அந்த சிப்பாய் தரையில் உருண்டான். சிவப்பு சீருடையை அணிந்து கொண்டு ரகுநாதரின் அறை வாசலை காஞ்சிபுரத்தான் அடையவும் ரகுநாதர் வெளிப்படவும் சரியாக இருந்தது. மடேல் என்று கதவை சாத்தினார் அவர். தாமே பூட்டினார். திறவுகோலை தமது நீண்ட அங்கியில் சொருகிக் கொண்டார். வசந்த திருவிழாவுக்காக காத்திருப்பார்கள். இல்லாவிட்டால் பல்லை கடித்து கொண்டே அகலும் அவரையே பார்த்தான் காஞ்சிபுரத்தான். இல்லாவிட்டால் என்ன பண்ணியிருப்பார்? யாரெங்கே உள்ளே? தாழ்ந்த குரலில் அழைத்து பார்த்தான். பலனில்லை. பிறகு இன்னும் கொஞ்சம் உரக்க. அதற்கும் பலனில்லை. விரலால் கதவை தட்டினான். தாமரைக்கு ஏதோ ஆபத்து. உடனே ஏதாவது செய்ய வேண்டும். கற்பனைகள் விரிந்தன. அறையின் வெளிப்புறம் வந்து ஆராய்ந்தான். பரந்த வெளிமுற்றம் இருந்தது. உயரத்தில் ஒரு திறந்த மாடமும் தெரிந்தது. அதன் வழியே உள்ளே எதையாவது எரிந்தால் கனமான பொருளாக இருக்கக்கூடாது. ஓசைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்படி என்ன பொருள்? அறைக்கு அறை பட்டு திரைகள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. சரசரவென்று 3-4 பறித்தான். சுருட்டி பந்தாக்கினான். வீசி எறிந்தான் மாடத்தின் வழியே. அவன் எதிர்பார்த்தது வீணாயிற்று. உள்ளே விழாமல் மாடத்தின் இடுக்கிலேயே நின்று விட்டது அந்த துணி பந்து. அது மட்டுமல்ல, எதிர்பாராத விபத்து ஒன்றும் நிகழ்ந்தது. வெகு நேரமாய் ஆகாய வெளியை ஒளிமயமாக்கி கொண்டிருந்த சீரும் வானங்களில் ஒன்று பறந்து வந்து மாடத்தில் விழுந்தது. துணிப்பந்தை முத்தமிட்டது. அக்னியை அழித்தது. தீ தீ எங்கும் புகை மண்டலம். எரிந்து கொண்டிருந்த துணிப்பந்து எரிந்தபடியே உள்ளுக்குள் விழுந்தது. ஐயோ என்று ஒரு பெண்ணின் அலறல் கேட்டது. அதே நேரம் அங்கே கொலு மண்டபத்தில் கூச்சல், ஆரவாரம், எக்காளம். முன்னே வந்த தெய்வ நாயகியின் வதனத்தில் மின்னியது ராஜ கம்பீர கலை. அதை கண்டதுமே முடிவு செய்துவிட்டது மக்கள் கூட்டம். வாழ்க அரசகுமாரி, வாழ்க இளவரசி, ஓங்குக மன்னரின் கீர்த்தி. அத்தானி மண்டபத்தின் வித்தார கூரை கூட விழுந்து விடுமோ என அஞ்ச செய்தன அந்த ஆரவாரங்கள். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், இடியென முழங்கினார் கிருஷ்ணப்பர். சீற்றத்தால் சிவந்தன அவர் கண்கள். யாரோ ஒருத்தியை போய் எவனோ ஒருவன் இளவரசி என்றால் வாழ்த்தி விடுவதா உடனேயே? இவன் வெறும் ஏமாற்று மோசடிக்காரன். பெரிய பெத்தோ நிதானமாக பேசினார். இவள் உண்மையான வாரிசு அல்ல, இளவரசி தாமரை அல்ல என்றால் அசல் ராஜகுமாரி எங்கே என்று தாங்கள் சொல்ல முடியுமா மன்னரவர்களே? ஒரு முதியவர் கிருஷ்ணப்பரை அணுகினார். அரசர் அவர்கள் கோபிக்க கூடாது. காணாமற் போயிருந்த இளவரசியை தாங்கள் அழைத்து வந்திருப்பதாக செய்தி பரவியதும் நாங்கள் எல்லோருமே மனம் மகிழ்ந்தோம். மூடு வாயை, சீறினார் கிருஷ்ணப்பர். பெரிய பெத்துவின் புன்னகை விரிந்தது. மன்னர் அவர்களுக்கு கோபம் தேவையில்லாமல் தான் வருகிறது. புரட்டர்களை காணும்போது அப்படித்தான். கண்ணாடியை பார்க்க நேரிடும் போது என்ன செய்வீர்களோ? ஏளன சிரிப்புடன் நெருங்கி வந்தார் பெரிய பெத்து. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விடுகிறேன். ஸ்ரீரங்கத்தில் இவள் அடிமையாக விற்கப்பட்டதற்கும் நான் விலை கொடுத்து வாங்கியதற்கும் சாட்சியங்கள் இருக்கின்றன. கையில் தாமரை சின்னத்தையும் காணலாம். அரசகுல செல்வி இவள் என்பது எனக்கு அப்போதே தெரியும். அதனால்தான் சீரும் சிறப்புமாக வளர்த்தேன். எந்த சக்கரவர்த்தினி பதவி கிடைப்பதாக இருந்தாலும் என் கண்மணியை நான் இழக்க தயாராக இருக்கவில்லை. அதனால்தான் அரியாசனத்துக்கு உரிமை கோராமலும் இருந்து வந்தேன் இத்தனை காலமாக. ஆனால் மக்கள் இவளை விரும்புவதாக தெரிய வந்தது. தாங்களும் விட்டு கொடுக்க இணங்கி இருப்பதாக அறிந்தேன். அதனால்தான் அழைத்து வந்தேன். அப்படி ஒன்றும் என் கண்மணி பெற்றிடாத பாக்கியமல்ல இந்த சிங்காவரத்து சிம்மாதனம். கம்பெனியாரின் உற்ற நண்பன் நான். விரும்பினால் எந்த சிம்மாசனத்தையும் எளிதில் அடைய முடியும். ஆகவே மக்கள் சொல்லட்டும், தாமரை வேண்டாம் என்று. இப்போதே திரும்பி விடுகிறோம். கிருஷ்ணப்பர் பல்லை கடித்து பொறுமையை கடைபிடித்தார். என் அன்பார்ந்த குடிமக்களே, உண்மை உங்களுக்கு தெரியாது.
எங்கள் குல விளக்கான செல்வி தாமரையிடம் உங்களுக்கெல்லாம் இருக்கும் அன்பையும் மதிப்பையும் கண்டு நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் அந்த அசல் தாமரை இவள் அல்ல, இவள் அல்லவே அல்ல. பின்னே அவள் எங்கே? துரதிருஷ்டவசமாக அகழியில் தவறி விழுந்து விட்டாள். முதலைக்கு இரையாகிவிட்டாள். தப்பு, தாமரை இறக்கவில்லை. நமது அரண்மனையில் பத்திரமாக இருக்கிறாள். அமைதியாக வந்தது பின்னே இருந்து ஒரு குரல். அது ரகுநாதர் உடையது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.